அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் நம்மளுக்கு வந்து 160. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 141 அப்படிங்கிறது 356 710. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் அப்படிங்கும் போது 5+1 6 அப்படிங்கிற மாதிரியும் 1க்கு வந்து மைனஸ் அப்படி சொல்லிட்டு சி போர்ட்லையும் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, இப்போ இதே பேட்டர்னில் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1க்கு இதில் இந்த மாதம் சார்ட்லேயே நம்மளுக்கு பார்க்கும்போது 1க்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இங்கே வந்திருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 1க்கு 4 அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி 1க்கு 4 அல்லது 1க்கு 5 அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 6 அப்படிங்கிறது பி போலில் இருக்குது. 6 பி போலில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 6க்கு இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு பவரு இந்த இடத்துலையும் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா 2 தடவை பவர் அப்படிங்கும்போது இன்றைக்கும் பவராக தான் வரணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கு 6 அப்படிங்கும்போது 3க்கு 6 6க்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பவரில் தான் வரணும். அப்படிங்கும்போது 6க்கு வந்து 7 6க்கு வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்குது. 6க்கு 7 6க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே 6க்கு 3 அப்படின்னா 6க்கு வந்து நம்மளுக்கு டைரெக்டாக பவர் வந்து 9. அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 1 4 1 5 எங்கன்னா இந்த இடத்துல 1க்கு 4 வந்திருக்கு. அப்படின்னா 1க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லைன்னா சப்போஸ் 4க்கு 4 வந்தாலும் வரலாம். அப்படிங்கும்போது ஏ போர்டில் 4 அப்படிங்கிறது ஏ போர்டில் 4 அல்லது 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6க்கு வந்து 9ஆக தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். 6க்கு வந்து 9 தான் டைரக்ட் பவர் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 6ம் 9ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகளில் பார்க்குறோம். சரி, இது இல்லாமல் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த சார்ட்டில் 160 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ட் வைஸில் இங்கே 144 இருக்குது. எங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 960 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு அப்படிங்கும்போது 9க்கு 1ன்னா 1க்கு வந்து 3 அப்படின்னா 344 அப்படி சொல்லிட்டு இங்கே கிடைக்கிது. நான் இந்த இடத்துல கிடைக்கிறதுலாம் தனியாக உங்களுக்கு நான் இதில் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம். 344. அதே மாதிரி இந்த இடத்துல 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 0 0 79 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 060 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. 060 அப்படின்ட்டு 0க்கு 7 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 8. ஸோ இங்கே 890 அப்படிங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல 0க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 6 இங்கே வந்து 665 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 260 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 2க்கு 2னா 1க்கு 1, 6க்கு 9, 0க்கு 4. அதே மாதிரி 2க்கு 7 அப்படின்னா 1க்கு வந்து 6. ஸோ 619 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே 160 டேரெக்டாகவே இங்கே இருக்குது. 160க்கு 155 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. அதே மாதிரி இந்த 160க்கு இந்த இடத்துல 527 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிது. 527 இங்கேருந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 160 அப்படின்னு இந்த மந்த்லி சார்ட் பேட்டர்ன் படி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் இந்த 160க்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 9 6க்கு 7 0க்கு 4 4க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 6. ஸோ 674 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 460 அதுக்கு வந்து 4க்கு 6னா 1க்கு வந்து 3. ஸோ 385 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் ஒரு 9 செட்டு 10 செட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கிது. இதை வந்து நான் தனியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பொதுவாகவே இந்த இடத்துல இந்த போர்டு வைஸ் பார்க்கும்போது 1க்கு 4 அப்படிங்கும்போது 1க்கு 4 அல்லது 5, 3 5 6 இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது 6க்கு வந்து 9 அப்படிங்கிறது பவர். அதுக்கு அடுத்தது 710 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஸோ இது போர்டு வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும்
தனியாக காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த சார்ட்டில் இருக்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இந்த 160 அப்படிங்கிற இடத்துல என்னென்னலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபுல்லாகவே கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சொல்லப்போனால் இந்த இடத்துல 1க்கு 4 அப்படின்னு வந்துச்சா, அப்போ திருப்பி 1க்கு வந்து திருப்பி அதே 4 இன்றைக்கி வருதா அப்படிங்கிறதும், இல்லை 1க்கு 5 பவராக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நேற்று ரிசல்ட்டில் வந்து ஏ போர்டு ஃபுல்லாக பவர், பி போர்டில் ப்ளஸ்ஸு, சி போர்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வந்ததுனால ஒரு வேளை நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தாலும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5க்கு 6, 6க்கு 5 அப்படி சொல்லிட்டு வச்சு 1க்கு 0, 0க்கு 5 அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். ஸோ ஓகே, இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்த ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியாது. ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக இங்கே இருக்கிறதுலையே இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட்டே நம்மளுக்கு அப்படிங்கிறது வரும். இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த 1க்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏ போர்டில் 1னா 1க்கு வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்திருக்கு, அப்போ என்னென்னலாம் வரல, அதே மாதிரி 6 அப்படிங்கும்போது 6க்கு என்னென்னலாம் வந்திருக்கு, என்னென்னலாம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் எடுத்தாலும் ஒரு நாள் அதில் வந்து வருது. இன்னொரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சார்ட்டில் இந்த 160ன்னு இந்த சார்ட் படி எடுக்கும்போது இதுலேருந்து பிசி அப்படிங்கிறதும் வருது. சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ மெயினாக நம்மளுக்கு வந்து போர்டு வைஸ் அப்படிங்கும்போது 1, 4, 1, 4 அதே மாதிரி ஏ போர்டில் வந்து 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்புகளில் பார்க்குறோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறதும் 9க்கு இல்லைனா 2 அப்படிங்கிறது பவரில் வரணும். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ சொல்லப்போனால் ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை பார்க்குறோம். மற்றபடி இந்த 160 அப்படிங்கும்போது அந்த பேராக இருந்தால் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். சப்போஸ் இந்த போர்டு வைஸ் அப்படிங்கும்போது ஏ போர்டில் 4 அல்லது 5, பி போர்டில் 9 அல்லது 2, சி போர்டில் 6 அல்லது 7 இப்படி தான் இன்றைக்கி வரணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் இன்றைக்கி. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கிடைத்த எண்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். 079 344 890. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 665 194 619 155 527 674. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 385 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 160 அப்படின்னு பேர் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைத்தது. இது எல்லாத்தையும் வேணால் நம்ம வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 07 3489 6619 61 இப்படி இதெல்லாம் வந்து ஏபி பிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். 665 194 619 155 527 674 85. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு பேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 55 65 85 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் பார்க்குறோம். அதே மாதிரி ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் 67 66 67 அப்படின்னு ஒரு பேர் மாதிரி வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 07 இது அப்புறம் வந்து 3438 அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ஏபிஎஸ்சிபிசிங்காக நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து டைரெக்டாக அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதுலேருந்து அப்படிங்கும்போது ஒன்று ஏபி இல்லை பிசி இல்லை ஏசி அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கில் தனியாக பார்க்கலாம். இப்படி கூட மேபி சான்சஸ் இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். இதுலேருந்து நம்ம ஆல் போர்டு அப்படின்னு சொல்ல போனால் ஆல் போர்டில் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்மளோட கணிப்புகளில் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 அடுத்தது பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிறது ஆல் போர்டை நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 7. ஸோ ஏ போர்டை நான் சொன்ன மாதிரி ஏ போர்டில் வந்து 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். அப்படி 4 5 இல்லை 6 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 1க்கு வந்து 4ம் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்படி 4 ரிப்பீட் ஆகலைன்னா 5 ரிப்பீட் ஆகலைன்னா 6. ஏன்னா அந்த 1ன்னு நம்ம கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 4 1 6 9ன்னு இதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த 1 ஏ போர்டில் வந்ததுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு ஸோ அதனால் இதுலேருந்து 4 அப்படிங்கிறதும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6 ரிப்பீட் ஆகலாம். மற்றபடி எனக்கு 4 5 6 தான் ஏ போர்டில் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கணிப்புகளாக பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும்.
இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.